243 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தலை சந்தித்திருக்கிறது பீகார். வாக்கு எண்ணிக்கையை நாடே எதிர்நோக்கி இருக்கும் நிலையில் பீகார் தேர்தலின் முக்கிய அம்சங்களில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். நாட்டின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கிறது பீகார். 13 கோடி மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் 7 கோடியே 40 லட்சம் நபர்கள். இது பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளின் மக்கள் தொகைக்கு நிகரானது. பீகார் தேர்தல் முடிவுகள் தேசிய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இதனால் தான் இருபெரும் கூட்டணிகளில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் பீகாரின் பக்கம் கவனத்தை செலுத்தினர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பிராந்திய கட்சி தலைவர்கள் பரப்புரை செய்தனர். இருபெரும் கூட்டணிகளுடன் பிற மாநிலங்களை மையமாக கொண்ட பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி, மஜ்லிஸ் கட்சிகள் கணிசமான தொகுதிகளில் போட்டியிட்டன. 20 ஆண்டுகளாக முதலமைச்சர் நாற்காலியை தன் வசம் வைத்திருக்கும் நிதிஷ்குமாருக்கும் முதன்முறையாக முதல்வர் ஆவாரா என எதிர்பார்க்கப்படும் 35 வயது தேஜஸ்வி யாதவுக்கும் இடையே கடும் போட்டி இருக்கும் என்றே கணிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தலுக்காக பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டவர் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மொத்தம் 34 பொதுக்கூட்டங்களில் உரையாற்றியிருக்கிறார் அமித்ஷா. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகிய இருவரும் தலா 15 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றுள்ளனர். 40 ஆண்டுகளாக நீடிக்கும் லாலு நிதிஷ் போட்டி அதிக அளவிலான மகளிர் வாக்குகள், நலத்திட்ட வாக்குறுதிகள் ஆகியவற்றை தாண்டி வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் தேர்தல் முடிவுகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது பீகார் தேர்தலில்.